நெஞ்சம் மறப்பதில்லை டைட்டில் பாடல் உருவான நள்ளிரவு ரகசியம். இயக்குனர் ஸ்ரீதரை மிரள வைத்த MSV வாலி காம்போ. வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் மறுபிறவி கதைகளுக்கு ஒரு மாபெரும் மைல்கல்லாக அமைந்த திரைப்படம் எது என்று கேட்டால் அது இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் உருவான நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படம்தான். படத்தின் கதையை விட அந்த படத்தின் டைட்டில் கார்டில் ஒலிக்கும் அந்த அமானுஷ்யமான பின்னணி இசைதான் தியேட்டருக்குள் நுழையும் போதே ஆடியன்ஸை பயத்தில் உறைய வைக்கும். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் மற்றும் வாலிப கவிஞர் வாலி ஆகிய இருவரின் கூட்டணியில் ஒரு நள்ளிரவில் இந்த உலக மகா காவிய பாடல் எப்படி உருவானது? அதன் பின்னணியில் இருந்த அந்த சுவாரஸ்யமான ரகசியம் என்ன? அதை பற்றி தான் இன்று நாம் மிக விரிவாக பார்க்க போகிறோம். இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் நெஞ்சம் மறப்பதில்லை படத்தின் கதையை எழுதி முடித்ததும் படத்திற்கு பாடல்கள் எழுத கவிஞர் வாலியை அழைத்தார். வாலி, இது ஒரு மாபெரும் காதல் கதை, ஆனால் மரணத்தை தாண்டி வாழும் மறுபிறவி காதல். படம் தொடங்கும் போதே தியேட்டரில் இருக்கும் ஆடியன்ஸுக்கு நெஞ்சுக்குள் ஒரு பயமும் அதே சமயம் ஒரு எமோஷனல் பிறப்பிக்க வேண்டும். அதற்கு ஏற்றவாறு ஒரு டைட்டில் பாடல் வேண்டும் என்று கூறினார். அதை கேட்ட இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் உடனடியாக ஒரு விசித்திரமான அமானுஷ்யம் நிறைந்த மெலடி ராகத்தை தனது ஹார்மோனியத்தில் வாசிக்க தொடங்கினார். அப்போது நள்ளிரவு 1 மணி இருக்கும். அந்த மெட்டை கேட்ட கவிஞர் வாலி சில நிமிடங்கள் அமைதியாக கம்போசிங் அறையின் ஜன்னல் வழியே வெளியே தெரிந்த இருட்டரை பார்த்துட்டிருந்தார். அவரது பேனா முனையிலிருந்து மின்னல் வேகத்தில் பிறந்த அந்த முதல் வரிதான் தமிழ் சினிமாவையே காலம் கடந்து உலுக்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை என்ற காவிய பாடல். பாடலின் அடுத்தடுத்த வரிகளில் வாலி காட்டிய அசுர வேகம் MSVயை மிரள வைத்தது. கண்கள் சந்திப்பதே பின்னே கைகள் பந்தாடவே என்று நாம் கண்ட காதலின் கதை இன்று அரங்கேறுதே என்று எழுதினார். குறிப்பாக சரணத்தில் அவர் எழுதிய வரிகள்தான் அசாத்தியமானவை. மண்ணில் மறைந்தாலும் நம் காதல் விண்ணில் மிதக்கின்றன, காலங்கள் மாறினாலும் இந்த நெஞ்சத்தின் ரகசியம் மாறுவதில்லை என்று எழுதி முடித்தார். நள்ளிரவு 2 மணிக்கு இந்த வரிகளை படித்து பார்த்த இயக்குனர் ஸ்ரீதர் அப்படியே சிலிர்த்து போய் நின்றார். வாலி, இந்த வரிகளில் இருக்கும் அமானுஷ்யமும் எமோஷனும் என் படத்தின் ஆன்மாவை அப்படியே 100% பிரதிபலிக்கிறது. காலத்தை கடந்து நிற்கும் ஒரு மாபெரும் காவியத்திற்கு இந்த வரிகள் தான் மிக சரியான மகுடம் என்று வியந்து பாராட்டினார். P. சுசிலா மற்றும் TM சௌந்தரராஜன் ஆகியோரின் காந்த குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் படம் தொடங்கிய போது தியேட்டர் நிசப்தமானது. தமிழ் சினிமாவின் இந்த மாஸ் பொற்கால வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே வீடியோவை லைக் பண்ணுங்க. இப்படி இன்ட்ரெஸ்டான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.